ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரில் இருந்து பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி வருவது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரிலும் தென்பெண்ணை ஆற்றிலும் அதிகப்படியான நுரை பொங்கி பல அடி உயரத்திற்கு நுரை மழை போல பொங்கி காட்சியளிப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் ஒரு விதமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதியில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலத்தில் 112 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தின் கொடியாலம் திட்டணை வழியாக கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெருநகரத்தின் கழிவுநீர் வரத்தூர் ஏரி வழியாக தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுகிறது. அதே போல கர்நாடக மாநிலத்தின் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள தொழிற்சாலைகள் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவுகளும் அதிகப்படியாக இந்த தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுவதுமே இந்த நுரைக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக நுரையின் அளவு அதிகரித்து காணப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்று மேலும் அதிகரித்திருக்கிறது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து 2 பிரதான கால்வாய்களில் பாசனத்திற்காக திறந்து விடப்படும் நீரிலும் கூட நுரை அதிகப்படியாக பொங்கி பல அடி உயரத்திற்கு தேங்கி நிற்கிறது. இது விவசாயிகள் மத்தியில் மட்டுமல்லாமல் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள கிராம மக்கள் மற்றும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நாளுக்கு நாள் அணையில் இருந்து வரக்கூடிய நீரில் அதிகரித்து காணப்படும் நுரை அனைவருக்கும் ஒரு விதமான அதிர்ச்சியையும் இதற்கான விளக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்துள்ளது.